ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான நாமத்திலே இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய வசனத்திற்கு நேராக நாம் திரும்புவதற்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். என்னோடு கூட நீங்கள் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்காக யோபின் புஸ்தகம், யோபின் சரித்திரம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். யோபின் சரித்திரம் 14ஆம் அத்தியாயம். இந்த அதிகாரம் மனிதனை குறித்த ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாளிலே மனிதர்கள் என்று சொல்லும்போது நம்மை குறித்ததான ஒரு கண்ணோட்டம், அதை நாம் துரிதமாய் பார்க்க போகிறோம். இந்த 14வது அதிகாரம் யோபு ஏறெடுத்த ஒரு ஜெபமாகும் ஆண்டவரிடத்தில். இந்த 14வது அதிகாரத்தில் யோபு தன்னுடைய நண்பர்களிடத்தில் பேசவே இல்லை. இறுதியாக அவரோடு கூட பேசினவர் சோப்பார். இப்போ ஒவ்வொருத்தராக பேசினாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்போ முடிஞ்சிருக்குது. சோப்பார் தான் 3வது பேசி முடிச்சாரு. இந்த சோப்பார் தன்னுடைய சொந்த அறிவின்படியும் யூகங்களின் அடிப்படையிலேயும் இந்த யோபுவை மகா பெரிய குற்றவாளி என்று தீர்த்து விட்டார். ஆரம்பிக்கும் போதே நீ ஒரு வாயாடி, வாய்சாலகன் என்று பேச ஆரம்பித்தார். ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ, வாய்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ என்று ஆரம்பித்தார். இந்த எலிப்பாஸ் பேசும்போது சற்று பக்குவமாக பேசினார். ஆனால் பில்தாத் பேசும்போது சற்று கூட கடினமாய் பேசினார். ஆனால் இந்த சோப்பார் பேசிய போது இரக்கமற்ற வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை, காரசாரமான வார்த்தைகளை பேசி அவரை வெகுவாய் புண்படுத்தி விட்டார். இதனால் வேதனை அடைந்த, இரிட்டேட்டட், அது ரொம்ப தொந்தரவு ஆன இந்த யோபு இந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் தொந்தரவும் வேதனையும் அடைந்தவர் பேச ஆரம்பித்தார். இடையிடையே ஆண்டவரை நோக்கியும் பேசுகிறார். அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். இவங்க பேசாம ஜெபம் பண்ணிட்டே இருந்திருந்தா பரவாயில்ல. கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க, ஒரு வாரம். அது மாதிரி இவங்க பேசாம இருந்துட்டு 3 பேர் கூடி யோபுக்காக ஜெபம் பண்ணி இருந்தாலோ, அல்லது அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாலோ, கர்த்தர் ஒருவேளை இவர்களுக்கு நல்ல மன தெளிவை கொடுத்திருந்திருப்பார். ஆனால் இவங்க அதை செய்யாமல் இவர்களாக சொந்த கருத்துக்களை பேச ஆரம்பித்ததினால் ஒன்றன் பின் ஒன்றாக யோபுக்கு வேதனை பல மடங்கு அதிகரித்தது. அவருக்கு சரீரத்தில் அவர் அடைந்த வேதனையை விட மனதில் அவர் பட்ட காயங்கள் ஏராளமாக்கி விட்டார்கள். ஆக அதிகமான காயங்களை அவர் அடைந்தார். இந்த 13வது அதிகாரத்தின் கடைசி காரியங்கள் 20வது வசனத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக என்று ஆரம்பிக்கிறார். இதற்கிடையில எந்த விதத்திலேயும் யாரிடத்திலும் அவர் பேசவே இல்லை. இந்த யோபுக்கு ஜெபம் வழக்கமான இயற்கையான ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. அவருடைய இயற்கையான ஒரு மொழியே ஜெபம்தான், பழக்கமே ஜெபம்தான். அதை அவர் விடவில்லை. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதை எவ்வளவு பழக்கமாக கொண்டிருக்கிறார் இல்லையா? அவருக்கு ஜெபம் ஒரு வழக்கமான ஒரு செயலாக இருந்தது. 20லிருந்தே பேச ஆரம்பிச்சார் ஆண்டவர்கிட்ட. இன்னும் விடவே இல்லை. இப்பவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தான் இதெல்லாம் பேசுகிறார். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனை போல் தன் நாளில் தன் வேலை ஆயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். முதல் 6 வசனங்கள். இந்த முதல் 6 வசனங்கள்ல
மனிதனுடைய ஒரு வாழ்நாள் குறுகினது என்று சொல்லுகிறார். குறுகிய வாழ்நாள். அவன் இந்த வாழ்நாள் குறுகிய இருப்பது ஒன்று, வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவன். மனிதன் எப்படிப்பட்டவன்? அவன் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவன். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். ஒருவேளை இங்கே ஆதாமுக்கு மட்டும் விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன், ஏவாள் தேவனால் உருவாக்கப்பட்டவள். அதற்கு பிறகு அவர்களிலிருந்து நாம் பிறக்கப்பட்டோம். அவர்களால் நாம் பிறப்பிக்கப்பட்டோம். அவர்கள் எல்லாருமே வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவர்கள், வாழ்நாள் குறுகினவர்கள், வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவர்கள். மனிதன் இப்படித்தானா? வாழ்நாள் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவன் தானா வாழ்நாள் எல்லாம்? அதுதான் உண்மை. அவனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் சஞ்சலம் நிறைந்திருக்கிறது. சந்தோஷம் இல்லாமல் இல்லை. சந்தோஷம் 2 வகையான சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? உலக சந்தோஷம் இருக்கிறது, தேவனால் வருகிற சந்தோஷம் இருக்கிறது. உலக சந்தோஷம் போலியானது. அது பல பொருட்கள் மூலமாய் கிடைக்கிறது, பல இடங்களிலே கிடைக்கிறது, பல மனிதர்களிடத்தில் கிடைக்கிறது. பல விதங்களிலே இந்த சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம், பொருள் கொடுத்து வாங்கி கொள்ளலாம், மனிதரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அத்தனையும் போலியானது, தற்காலிகமானது, நிரந்தரமற்றது. அது மிகவும் துன்பத்தை திரும்ப வருவிக்கக்கூடியது. ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அது மேன்மையானது. அவர் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு அருளி செய்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால் தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தாவியின் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் வரும் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சமாதானமற்ற ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை அருளி செய்கிறார். இயேசுவே சமாதான காரணரானார். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை, பிரிவினையை, அந்த நமக்கு இருந்த பகைமையை கொல்வதற்காக, தீர்ப்பதற்காக இயேசு நடுவிலே நமக்காக சமாதான காரணரானார். அவர் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, நடுவில் மரத்தில் தொங்கினார். சமாதானம் பண்ண வர்றவங்களுக்கு ஏற்படுகிற நிலைமையை பார்த்தீங்களா? சமாதானம் பண்ணுறது லேசான வேலையா? இல்லை. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதி சமாதானம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அந்த இடம்தான் சிலுவை. இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து, தேவனுடைய சகல கோபத்துக்கும் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு, அவர் எதிர்பார்த்த அந்த பிராயச்சித்தத்தை திருப்திகரமாய் செய்து நமக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்தினார். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நீதிமன்றங்களாக்கப்படுகின்றோம். அல்லாமல் இந்த உலக சந்தோஷம் எதுவுமே நிரந்தரமானதல்ல. எல்லா மனுஷரும் துக்கமும் தோல்வியும் விரக்தியும் தங்களுடைய வாழ்க்கையில் அடைகிறார்கள். எல்லாருமே, ஒருவர் பாக்கி இல்லாமல். ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு அவர்கள் எட்டும்போது அவர்கள் திரும்பி பார்ப்பதற்கு நேரம் கிடைக்குமானால் அவர்கள் யோசிப்பதற்கு முழுவதும் சூனியமாகவே தெரிகிறது. எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ உயர்வுக்கு செல்லலாம், எவ்வளவோ அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அத்தனையும் வீண். வெறும் 6 அடி மண்ணில் அவனுடைய சரீரம் உதைக்கப்பட்டு அழுகி போகிறது, முடிந்தே போகிறது. அவனுடைய அழகழகான கன்னங்கள், அவனுடைய வித்தைகள், அவனுடைய திறமைகள், அவனுடைய ஞானம் மண்ணோடு புதைக்கப்பட்டு போகிறது. எல்லாம் தற்காலிகமானது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். கொஞ்ச காலம் மட்டுமே நாம் இருப்போம். அதற்கு பிறகு இல்லை. அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்டு போகிறான். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாயிருக்கிறது. 103ஆம் சங்கீதத்திலே, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. புல்லுக்கும் பூவுக்கும் நமக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. சில சபையார் பூவையே விரும்ப மாட்டாங்க. அதை சொல்லிக்கிட்டு அவங்க தங்களை ரொம்ப பரிசுத்தவான்கள் என்று சொல்லி கொடுவார். நாங்கள் பூ வைக்க மாட்டோம், பூவை விரும்ப மாட்டோம், நாங்கள் கலரே கொடுக்க மாட்டோம், யாருமே பூ உபயோகிக்கக்கூடாது. ஆனால் பூவுக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. யார் தான் பூவை விரும்பலை? இயேசு கிறிஸ்துவே சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், நீ கற்றுக்கொள்வதற்கு அநேக உண்மைகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருத்தன் இறந்து போனால் அங்கே பூவை கொண்டு போய் போடுறோம்.
இல்லை? இதல்ல வேறுபாடு, இதல்ல வேறுபாடு. வேறுபாடு மேன்மையானது. இயேசுக்கே பெயர் பூக்கள், பூ. அவர் லீலி புஷ்பம், பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா என்று அவரே பெயரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பூவை நம்ம ரொம்ப யோசிக்கணும். நான் ஒரு லாரி பூவை வாங்கி தலையில் சுமந்துட்டு போங்கன்னு சொல்லலை. ஆனால் நான் பூவுக்கு எதிரி அல்ல, ஆண்டவர் எதிரி அல்ல. அழகாய் பூக்களை உடுத்து வைக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது கொடுத்துருக்கிற மனத்தை பாருங்க, அதனுடைய ரசனையை பாருங்க, என்ன அழகாக கொடுத்திருக்கிறார். சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்ததே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய திறமையில எவ்வளவு அழகா நம்ம உடுத்தாலும் அந்த பூக்களுக்கு ஒப்பாக இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் பூவுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்குது. உதிர்ந்து போகிறோம். நான் இங்கே தான் இந்த பழக்கத்தை பார்த்தேன். இங்கே வந்த பிறகு கல்லறைக்கு கொண்டு போகும்போது போட்டிருந்த எல்லா மாலைகளையும் உதிர்த்து விட்டு கொண்டே போகிறார்கள். ஐயோ, வாழ்க்கை உதிர்ந்து விட்டதே, உதிர்ந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, கல்யாண வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போ. அங்கே நீ ஒன்றை குறித்து நிறைய பாடம் படிச்சுக்கலாம். மரணம் ஒரு நல்ல போதகன், நல்ல உன்னை போதிக்கும். அது இதுதான் உனக்கும் ஒரு நாள் நடக்கும். ஆக நம்ம கவனிக்கணும், நம்முடைய வாழ்நாள் குறுகியது, வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவர்கள். என்னதான் நீங்க ஆண்டவரோடு ஆழமான உறவு வைத்திருந்தாலும், தெய்வ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தாலும், எத்தனை கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைகிறது, எத்தனை போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. திரும்ப திரும்ப ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தேற்ற வேண்டியதாக இருக்கிறது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோடு நிலை பெறாமல் இருக்கும் என்று ஆண்டவர் நம்மை தேற்ற வேண்டியதாக இருக்கிறது. கலங்கி போகிறோம், குழம்பி போகிறோம், துக்கம்படுகிறோம், கண்கள் கண்ணீரால் ததும்புகிறது. அநேக இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நாம் சந்திக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது. யோபு ஒரு தேவனுடைய பக்தன், சிறந்த தேவனுடைய மனுஷன். அவனுடைய காலத்திலே அவனைப் போல பரிசுத்தமாய் வாழ்ந்த வேறொரு மனிதன் இல்லை. தேவனே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவனைப் போல பொல்லாப்புக்கு விலகுகிறவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சாத்தானுக்கே அவர் தைரியமாய் சாட்சி கொடுக்கும் போது அந்த மனுஷனுக்கே இவ்வளவு வேதனை. ஏன்? பாவம் செய்யவில்லையே. ஆனால் மனிதன் அடிப்படையாய் பாவிதான். அதை யோபு ஒப்புக்கொள்ளுகின்றார். ஆனால் இந்த பெரிய தண்டனைக்கோ அல்லது இவர்கள் மூன்று நண்பர்களும் சொல்வது போல இவ்வளோ பெரிய தெய்வ கோபத்திற்கோ அவர் ஆளாகவில்லையே. அப்படி ஒரு பாவத்தை செய்யவில்லையே. 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் நசுங்கி சாகக்கூடிய அளவுக்கு நான் ஆண்டவருக்கு எந்த துரோகமும் அப்படி செய்யவில்லையே. என் பிள்ளைகளும் செய்யவில்லையே. பின்ன ஏன்? பிறக்கும் போதே வாழ்க்கை மர்மமாக இருக்கிறது. பிறப்பே மர்மம்தான். சாவும் மர்மமாகவே போகிறது. வாழ்க்கையும் மர்மமாகவே இருக்கிறது. ஏன் இந்த துன்பம்? இந்த துன்பங்களின் ஊடே மர்மங்கள் விலகவே இல்லை. அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். நான் என்னுடைய சிறு வயதிலே எங்கள் அப்பா அம்மா சபரிமலைக்கு பக்கத்தில், அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், கொல்லன் டிஸ்ட்ரிக்டில் கேரளாவில் 26 வருஷம் இருந்தாங்க. அப்போது சிறுவனாக அங்கே நேரத்தை கழிக்கும்போது சில நேரங்களில் மலைகள், அடுக்கடுக்காக மலைகள், அடர்ந்த காடுகள், பள்ளத்தாக்குகள், மேடுகள் நிறைந்த இடம், ரப்பர் தேயிலை எஸ்டேட். அது சில நேரங்களில் சூரியனை மேகங்கள் மறைத்து விடும், திடீரென்று மறைத்து விடும், திடீரென்று விலகவும் செய்யும். அப்பொழுது அப்படியே திடீரென்று நிழல் உலகத்தையே மூடுகிறது போல தோற்றும். கொஞ்ச நேரத்தில் அந்த நிழல், அந்த மேக கூட்டங்கள் விலகும் போது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மலைகளில் இருந்து அப்படியே அந்த நிழல் விலகி ஓடுகிறதை, பள்ளத்தாக்கில் இறங்கி அப்படியே அடுத்த மலைக்கு ஏறி மறைஞ்சு போகிறத, நிழல் போகிறத பார்ப்பீங்க. அவ்வளோ வேகமாக நிழல் போகும். வாழ்க்கையும் அப்படித்தான் வேகமாய் துரிதமாய் போகிறது. நிழல் போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். நம்முடைய வாழ்க்கை நிழல் போன்றது, நீண்டு கொண்டே போகிறது. இல்லை, காலையில் ஒரு பக்கம் நீளுது, மத்தியானம் வர வர குறுகுது, பின்ன சாயங்காலமாக நீண்டு 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 மறைந்து போய்விடுது. அப்புறம் எங்க உங்கள் நிழலை பார்ப்பீங்க? ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ,
அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? இதை தயவு செய்து தனியாக இந்த வசனத்தை எடுத்து பார்த்துறாதீங்க. நீங்கள் குழப்பமாயி குழம்பியே போயிடுவீங்க. சயின்டிஃபிக்காக இந்த வசனத்தை பார்க்காதீங்க. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க முடியாதா? ஏன் கடல் தண்ணீரில் உப்பு தண்ணீர்லேருந்து நல்ல தண்ணீர் உருவாக்கலையான்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்காதீங்க. அதல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம அந்த 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 சூழ்நிலையோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். மனிதன் அசுத்தமானவன், அசுத்தமான மனிதன். அடிப்படையாய் அவன் பாவி. பிறக்கும் போதே பாவத்தோடு ஒட்டி பிறக்கிறான். அவன் பாவம் செய்வதனால் பாவி அல்ல, பாவ சுபாவத்தோடு ஒட்டி பிறக்கிறதுனால் பாவியாகவே பிறக்கிறான். எவ்வளவு அழகாய் தாவீது இதை உணர்ந்திருந்தார். சங்கீதம் 51 சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், நான் துர்க்குணத்தோடு உருவாயிருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். எங்கள் அம்மா தவறாக நடந்தான்னு இல்லை, அதுக்கு அர்த்தம் நான் பிறக்கும் போதே துர்க்குணத்தோடு ஒட்டி பிறந்திருக்கிறேன். யோபு பவுல் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் நன்மை ஒன்று கூட வாசமாயில்லை. ஐயோ, நான் நிர்பந்தமான மனுஷன். நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாமல் செய்ய வேண்டாததை செய்கிறேன். நான் நினைக்கிறது ஒன்று, நான் செய்கிறது ஒன்று. என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியலையே. எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. யார் இதிலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? நான் விரும்புகிறேன், எனக்கு தெரியுது இது கெட்டது, இது செய்யக்கூடாது, இது எனக்கு தீமையாயிடும், எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியவில்லை, புகைக்காமல் இருக்க முடியவில்லை, இந்த தவறை செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஐயோ, இதனால் அவமானம் வரும், ஒரு நாள் என்னுடைய குடும்பத்துக்கு கேடு வரும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய சரீரம் மிகவும் அசுத்தமானது. இதை நீங்கள் இதிலிருந்து நல்லது எதையுமே பிரிச்செடுக்க முடியாது. அதைத்தான் சொல்ல வருகிறார். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? அதைத்தான் சொல்றார். இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். என்னுடைய பின்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா 17வது வசனம், என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். அவருக்கு தெரியும். 22வது வசனத்தில் பாருங்க, என் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. பாவம் நிஜமானது. ஆகவே நம்ம வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவர்கள் மாத்திரமல்ல, வாழ்நாள் குறுகினவர்கள் மாத்திரமல்ல, நாம் பாவியாய் வாழ்கிறோம், பாவியானவர்கள். we are sinners. ஆகவே என்ன செய்வது? இதிலிருந்து விடுதலையாவது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே நமக்கு நம்முடைய பழைய இருதயத்தை அது ஒட்டு போட்டு அதை தச்சு நமக்கு கொடுக்கல. அவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார், நவமான இருதயத்தை கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வது. நம்ம ரோடுகளை எல்லாம் ஒட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு மழை பெஞ்சதுன்னா சின்ன குழி கொஞ்ச நேரத்தில் பெரிய குழியாயிரும் ரோட்டில். எத்தனை பேர் தடுமாறி நம்முடைய வாகனங்களில் விழுந்து எழும்பி போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த ரோடை கொஞ்சம் மறுநாள் என்ன செய்வாங்க தெரியுமா? கொஞ்சம் மண்ணை போட்டு போயிடுவாங்க அதில், அந்த குழியில். அந்த மண் என்ன செய்யும்? அடுத்த மழையில் கரைஞ்சி ஓடிடும், திரும்பவும் குழியாயிடும். ஒட்டு போடுறது, பேட்ச் ஒர்க் பண்ணுறது தான். ஆண்டவர் பேட்ச் ஒர்க் பண்ணுவதே இல்லை. அவர் நமக்கு புதிதான ஆவியை நம்முடைய இருதயத்தில் வைத்து, நவமான இருதயத்தை நமக்கு கொடுத்து, நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறார். பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழச வச்சு ஆண்டவர் ஒப்பேற்றுற வேலையே கிடையாது. ஆண்டவர் நமக்கு புதியவைகளை செய்கிறார், புதிய காரியத்தை செய்கிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் அவர் நினைத்தால் மட்டுமே நம்மை சுத்திகரிக்க முடியும். நீ ஏன் உன்னை சுத்திகரிக்க முடியாது? வீட்டுக்குள்ளே விளக்குமாறு கிடக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னைக்காவது விளக்குமாறு அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அதாய் எழுப்பி சுத்தம் பண்ணாது. மனிதன் தன்னைத்தானே சுத்தமாக்கி கொள்ள முடியாது. மனிதன் தன்னை பரிசுத்தமாக்க வழியே கிடையாது. மதத்தில் சேரலாம்,
சில நடவடிக்கைகளை அவர்கள் கை கொள்ளலாம், சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் செய்யலாம், ஆத்துல குளத்துல போய் குளிக்கலாம். ஆனால் இதனால் அவனுக்கு பரிசுத்தம் கிடைக்காது, தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அவன் மனசாட்சி அவனை சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ குற்றவாளி என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார், புதிய உறவை கொடுக்கிறார், நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவால் மாத்திரமே முடியும். எந்த மதத்தினாலையும் எந்த மனிதனாலையும், எந்த ஆறு குளம் பாவநாசம்னெல்லாம் வச்சிருக்காங்க. இடத்துக்கு பேரே பாவநாசம்னு வச்சிருக்கிறாங்க. பாவம் அங்க இருக்கிறவங்களுக்கே நாசமாகலை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவநாசினி. அவர்தான் நம்முடைய பாவ பரிகாரி. அவர்தான் பாவத்திற்காய் பிராயச்சித்தம் செய்தவர். அவர் ஒருவர் தாங்க சரித்திரத்தில் வந்து பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர். ஆகவே அவர் ஒருவருக்கே பாவத்தை மன்னிக்க அதிகாரமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என் மீது அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் சிலுவை. இது நிஜம், இது சரித்திரம், கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல. இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தினீர். வாழ்க்கையின் மீது நமக்கே அதிகாரம் இல்லை. பார்த்தீர்களா? நம்மேல நமக்கே அதிகாரம் இல்லை. அது எப்படி தெரியும்? ஏன் எனக்கு என் மேல அதிகாரம் இல்லையா? நமக்கு இது விளங்காது. ஒரு நாள் நமக்கு சொல்றாங்க, இன்னும் சில மணி நேரம் தான் இவர் இருப்பார் உயிரோட அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா 24 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் அப்படின்னு குறிக்கும் போது, மரணம் நம்முடைய பக்கத்தில் வந்து நிழலிடும் போது, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல முடியுமா? உங்க உயிரை விடாம இருக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இல்லையே. எவ்வளவு வரம்புக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் பாருங்க. ஓ, என் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னெல்லாம் வாய் நிறைய பேசுறேன், எவ்வளவு மேட்டிமையா நடக்கிறேன், எவ்வளவு என்னை விட்டா வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன், எவ்வளவு எனக்கு திறமை இருக்குது, நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்னு நினைக்கிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம் மீது நமக்கு அதிகாரம் இல்லை. மாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்குனீர். இல்லை, 4 விரற்கடை அளவாக்குனீர். என்ன 1 2 3 4 இந்த இடைவெளிக்குள்ள உட்படுத்தி விட்டார். மனுஷனுடைய நாட்கள், ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தார். அதனுடைய பலாபலம் என்ன? வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். எங்களுடைய நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல் கழித்து போட்டோம். சொப்பனம் பார்க்கிறோம், தெளிகிறது போல மனுஷனுடைய நாட்கள் முடித்து போகிறது. அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல் இருக்கிறது, மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் போகிறது, மேகத்தை போல கடந்து போகிறது, புகையை போல் மறைந்து போகிறது. இப்போ இருக்கிறோம், ஆனால் அதுக்கு பிறகு இருப்போம்னு சொல்றதுக்கு இல்லை. நாளைக்கு இதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உறுதியா தைரியம் இருக்கா? ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை. எதையுமே உறுதியாய் சொல்ல என்னாலே முடியாது என்னுடைய வாழ்க்கையை பற்றி. காரணம், நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாட்கள், வருடங்கள், மாதங்கள் எழுதியிருக்கிறது. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. என் ஜாதக புஸ்தகம் அங்கே இருக்குது. நீங்கள் போய் நீ ஜாதகம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ 100 வயசு வரை இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுநாள் இருப்போமான்னு தெரியாது. சொன்னவருக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி நிச்சயம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு கேரண்டி கேட்குறோம். இதுக்கு எத்தனை நாள் வாரண்டி? இப்போ 10 வருஷம் வாரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க. காருக்கு 10 வருஷம். இந்த காரை நீங்கள் ஓட்டுங்க, 10 வருஷம் பழுது வந்தாலும் நாங்கள் செய்து தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய உடம்புக்கு ஏதாகலும் கேரண்டி கொடுக்க முடியுமா? உறுதிப்பாடு கொடுக்க முடியுமா? எதுவுமே கொடுக்க முடியாது. எல்லாமே அப்படி இருக்க இருக்க நமக்கு பலவீனம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இருந்தாலும் கூட எவ்வளோ பலவீனமாக மாறி விடுகிறோம். அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அதை தாண்டி போக முடியாது. உனக்கு ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. என்னைக்கு அது
எப்போ, எந்த மாதம், எந்த வருஷம் தெரியாது. 2024 இன்றைக்கு இருக்கிறோம். 2025 தாண்டிடுவோமா, அதை நுழைஞ்சிருவோமா தெரியாது. நிச்சயமற்ற வாழ்க்கை. மனுஷனுக்கு வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்லை. அவனுடைய ஜீவனை விடாதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே என்ன செய்யணுமா? அவன் ஒரு கூலிக்காரனை போல் தன் நாளில் வேலை ஆயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனுக்கு விட்டு விலக்கும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உங்கள் பார்வையை என்னை விட்டு விலக்குங்க. எப்படியோ வேலைக்காரன் கூலிக்கு வேலை செய்கிறவன் கொஞ்ச நேரம் போய் மரத்தடியில் உட்கார மாட்டானா? வேலை செஞ்சு முடிச்ச பிறகு சாயங்காலம் கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட மாட்டானா? கொஞ்சம் இடைவெளி கிடைக்குமே. அது மாதிரி எனக்கும் இந்த வேதனையிலேருந்து துக்கத்திலேருந்து கொஞ்சம் இடைவெளி கொடுங்க. நாளெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு அது மேலே இன்னும் கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் எனக்கு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆண்டவருக்கு விடுதலையை கொடுத்தார். ஆண்டவர் என்றைக்கும் கோபமாகிறார். எப்பொழுதும் மனுஷனை சஞ்சலப்படுத்துவதில்லை. ஆண்டவர் இவருக்கு அற்புதமான மாற்றத்தை, ஒருவேளை ஒரு சில மாதங்கள் இவர் துயரத்தில் துக்கத்தை அனுபவித்தது உண்மைதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுனுடைய வாழ்க்கையை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அவனை திரும்பவுமாய் அவனை உயர்த்தி வைத்தார், மேன்மைப்படுத்தினார். அநேகருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷவுமாய் கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். இது உண்மைதானா? அநேக மரங்களை குறித்து இவ்வளவுதான், உண்மைதான். நீங்கள் மரத்தை வெட்டிட்டீங்கனாலும் அதனுடைய பழைய அந்த அடிக்கட்டை மண்ணில் ஒருவேளை செத்து இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு மழை பெய்யும் போது அந்த மண் வாசனையில் அந்த தண்ணீர் பட்ட உடனே என்ன அழகாக மாறுது. ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். தண்ணீரின் வாசனை, மண் வாசனையும் இருக்கு. தண்ணீர் மண்ணில் பட்டு ஒரு மண் வாசனை எழும்புது. அது துளிர்த்தி இளம் மரம் போல் கிளைத்து விடும். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. வெட்டிட்டா திரும்பவும் முளைக்கும். மனுஷனை குறித்து என்ன எழுதியிருக்கு பாருங்க, 10, மனுஷனுவென்றால் செத்தப்பின் ஒழிந்து போகிறான். இதுதான் அநேகருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு நம்பிக்கை. செத்தா அவ்வளோதான். கபடி விளையாட்டு மாதிரி மூச்சு விடாமல் பாடுறோம். இப்போ மூச்சு விட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. நான்லாம் சிறுவனாக இருக்கும்போது மூச்சு விட்டா போச்சு, அப்படித்தான். கபடி கபடி கபடின்னு சொன்னால் மூச்சு விட்டா போச்சு. இப்போ அப்படி இல்லை. கபடி, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கபடி, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கபடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கலாம். இப்போ உள்ள கபடி விளையாட்டு அப்போ அப்படி அல்ல. அப்படி கபடி கபடின்னு பாடணும், மூச்சு விடக்கூடாது. அதுக்குள்ளே தான் நேரம் எடுத்துக்கணும், தொடணும், தாண்டணும், வரணும். மனுஷனுக்கு அவன் மூச்சு போயிடுச்சுன்னா ஏதாவது நம்பிக்கை இருக்கா? திரும்ப அவனை எடுத்து வச்சதாகலும் கல்லறை வரைக்கு நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பாடையில் கட்டாமல், தேர் கட்டாமல், சொர்க்கரதத்தை கூப்பிடாம அவரா டிப்டாப்பாக நடந்து போவாரா? திரும்ப அது வரைக்காவது முடியாது. எழுதியிருக்கு பாருங்க, மனுஷனும் என்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அநேகருக்கு இந்த யோபுக்கு இருந்த நம்பிக்கை இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை அருமையானவர்களே, மனுஷனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. மனுஷன் மிருகங்களைப் போல் அல்ல. மிருகங்களுக்கு உயிர் இருக்குது, ஆனால் மனுஷனுக்கு ஜீவன் ஆத்மாவும் இருக்குது, சுவாசமும் இருக்குது. அவனுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய தேவன் வைத்த ஆவியும் இருக்கிறது. அதனால தான் நம்ம பேசுகிறோம், அதனால தான் யோசிக்கிறோம், அதனால தான் நமக்கு தெய்வ சிந்தை இருக்கிறது, அதனால தான் நன்மை தீமை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆத்துமா இது தேவனால் வைக்கப்பட்டது.
அவர் நித்தியமானவர். மனுஷனுக்குள்ளே ஒரு நித்தியத்தை வைத்திருக்கிறார். அது சாகவே சாகாது. மனுஷனுடைய சரீரம் மண்ணினால் ஆனது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆனால் தேவன் வைத்த ஆத்மா அழியவே அழியாது. ஆத்மான்னா என்ன? இந்த பேசுகிற ஆள் தான் ஆத்மா. நீங்கள் வெளியில் என்ன ரூபத்தை பார்க்குறீங்களோ இதே மாதிரி அப்படியே இதே உயரத்தில் இதே பருமனில் உள்ள ஒரு ஆள் இருக்கான். அதுதாங்க மேலே இருக்கிறது அவனுடைய கைவுறை மாதிரி. அந்த உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வீடு. இந்த சரீரத்தில் மனுஷன் நடமாடி திரிகிறான். இல்லைன்னா மனுஷன் மிருகத்தான். ஆத்மா இல்லைன்னா மிருகம்தான். ஆத்மாவை குறித்த அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது. உனக்குள் விலையேறப்பெற்ற ஆத்மா இருக்கிறது. தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை மனுஷனிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆக மூச்சு போனா போச்சு. காத்தடைச்ச பைய லீக் ஆயிடுச்சுன்னா போச்சு, அதோட முடிஞ்சது. அப்படி கிடையாதுங்க. ஆனால் இதான் அநேக பேருடைய எண்ணம். ஆடு மாடு கோழி மிருகங்களை போல அழிந்து போவான் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். மனுஷன் படுத்து கிடக்கிறான். ஆனால் அந்த படுத்துட்டே கிடக்கிறான் பார்த்தீங்களா, அவன் முழுசா அழியலை, இன்னும் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் மட்டும் ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அங்கே வருகிறது. யோபுவுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி யார் சொல்லி கொடுத்தது? மனுஷனுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அது போதிக்கிறது. யோபு வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலமாக இருக்கும். அன்னைக்கு வேத புஸ்தகம் இல்லை, போதிப்பதற்கோ அல்லது இது போன்ற சபையோ எதுவும் இல்லை. மனசாட்சியின் காலத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு அது உணர்த்தி இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு நியாய விசாரணை இருக்கிறது. அவன் வானங்கள் ஒழிந்து போக மட்டும் எழுந்திருக்கிறதில்லை, இற்று போறதில்லை. மனுஷன் மாமிசம் சரீரம் அழிந்து போகும். அதையும் சொல்றாரு. நீங்க கவனிச்சிங்கன்னா 13வது அதிகாரத்தினுடைய கடைசி பாருங்க, 28. இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்துவை போலவும் கொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். நம்முடைய சரீரம் மண்ணால் ஆனது. அதோ அழுகி இற்று போகிறது, ஒண்ணுமில்லாம போயிருது. நம்ம இறந்து சில மணி நேரங்களில் ஒன்றொன்னா மாற ஆரம்பிச்சது. நம்ம பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. அப்புறம் சில மணி நேரங்களில் நகங்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிருது, முடி உதிர ஆரம்பிச்சிருது. உள்ளே போன பிறகு ஒரு 3-4 நாளில் வயரெல்லாம் உப்பி உடஞ்சிருது. உள்ளே இருக்கிறதெல்லாம் அழுகி தண்ணியாக ஓடுது. எல்லாம் இற்று போகும். எல்லாமே பொட்டரித்த இற்று போன வஸ்திரத்தை போல எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் மனுஷனுடைய ஆத்மா காத்து கொண்டே இருக்கிறது. வானங்கள் ஒழிந்து போகும் மட்டும்னு சொல்றாரு. வானங்கள் ஒழிந்து போகும் மட்டும். யோபுக்கு ரொம்ப தூரத்தில் தெரியுது நியாய தீர்ப்பு, நியாய விசாரணை, உயிர்த்தெழுதல். ஆனால் இன்னைக்கு நமக்கு ரொம்ப சமீபமாக தெரியுது. அவருக்கு தூரமாக தெரிஞ்ச மாதிரி இல்லை. பாருங்க, இங்கே என்ன எழுதியிருக்குன்னு, தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயரில் ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு எழுதியிருக்குதுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். பவுல் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். பவுல் தன்னையும் சேர்த்து சொல்றாரு. எவ்வளோ சீக்கிரமா அவர் எதிர்பார்த்திருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை ரொம்ப சமீபமா, அவருடைய நாட்கள்ல இது நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறார். யோபுவுக்கு தான் வானங்கள் ஒழிந்து போகும் மட்டும். ஆனால் இன்னைக்கு நமக்கு வானங்கள் ஒழிந்து போகும் மட்டுமல்ல, நம்முடைய அருகாமை
எப்பொழுது வேண்டுமென்றாலும் இயேசுவினுடைய ரகசிய வருகை இருக்கும். மனுஷன் இந்த சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் தானியேல் சொல்றாரு, தானியேலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. தானியேலே, நீ போகலாம், நான் உனக்கு குறிக்கும் காலம் வரைக்கும் நீ போய் உன்னுடைய இளைப்பாறுதலை அடை. 2வது வசனம் 12:2, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்கள், வானம் ஒழிந்து போக மட்டும் ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அன்றைக்கு என்ன நடக்கும் பாருங்க, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்கள் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நீங்க நித்திய ஜீவனுக்கா இல்லை நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தைக்குமா எழுப்பியிருப்பீங்களா? சிலர் நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள், சிலர் இயேசுவோடு நித்தியமாய் தங்கும் பரம பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிலர் அந்தகார இருளுக்குள்ளே தள்ளப்படுவார்கள், சிலர் ஒளிமயமான அந்த நாட்டிற்குள்ளே என்றென்றைக்கும் பேரொளியில் 16 முகமலர்ச்சியோடு என்றும் 16 போல அவர்கள் ஒளிமய ரூபிகளாக பரலோகத்திலே அவரோடு கூட வாழ்வார்கள். நீங்க எதுக்கு எழுந்திருப்பீங்கன்னு யோசித்து பாருங்க. மரணம் நம்மை சந்திப்பது நிச்சயம். முன்ன பின்ன நம்ம எல்லாரும் போய்த்தான் ஆகணும். ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். ஆனா எழுந்திருக்கிறவர்கள் 2 காரியத்துக்காக எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும், இடது பக்கம் சபிக்கப்பட்டவர்கள். சிலர் நித்திய ஜீவனுக்கு. அன்றைக்கு எத்தனை பேர் இடது பக்கம் நிற்கிறவர்கள் ஒருவேளை அலறுவார்கள், ஐயோ நித்தியத்தை இழந்தேனே, நித்திய ஜீவனை இழந்தேனே என்று கதறுவார்களே. நான் சொல்வதெல்லாம் உங்களை ஏதோ உசுப்பேத்துறதுக்கு சொல்லலை, உங்களை உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு சொல்லலை, உண்மையை சொல்லுகிறேன். நீ இதை விசுவாசித்து நடந்தால், கர்த்தருக்கு பயந்து நடந்தால், மரணம் என்றைக்கு வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் சம்பவிக்கும். மரணம் சம்பவிக்கிறத வச்சு நாம இது நல்ல மரணம் கெட்ட மரணம் எல்லாம் தீர்மானிக்க முடியாது. அதுதான் இவங்க செஞ்ச தப்பே, யோவனுடைய நண்பர்கள் செய்கின்ற தப்பே அதான். வெளிப்பிரகாரமான சில நடவடிக்கைகள், சில மாற்றங்கள், சில பாடுகள், இதை வச்சு அவங்க தேவனுடைய சத்தியத்துக்கு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறது தான் தப்பா போகுது. அப்படி அல்ல. மரணம் நிகழ்வதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி வேண்டுமென்றாலும் மரணம் நடக்கலாம். ஆனால் நாம் தயாராயிருக்கிறோமா? இயேசுவை சொந்த ரட்சகராய் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறாயா? பரிசுத்தமான வாழ்க்கையை நீ விரும்புறியா? ஆண்டவர் பயந்து நடக்கிறியா? நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பன்னிரெண்டாவது வசனம் 11, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. இந்த நாளுக்காக அவர் சொல்றார், வானங்கள் அகன்று போக மட்டும். யோபுக்கு எப்படியோ அந்த அறிவு கிடைச்சிருக்குதே, தேவனோடு அவர் வைத்திருந்த நல்ல ரகசிய உறவு அது அவரை போதிச்சிருக்கிறது. வானங்கள் அகன்று போக மட்டும். இப்ப வானங்கள் அகன்று போச்சு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெள்ளை சிங்காசனம், அவர் மகா பரிசுத்தமானவர். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்போ எப்படி நின்றாங்க? பூமி இருந்தால் தானே கால் மிதிச்சு நிற்க முடியும். இல்லைங்க, இது வேற தத்துவத்தில் இயங்குது. மனுஷன் எல்லாரும் அங்கே நிற்கிறான் பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் நிற்கிறாங்க. ஒருவருக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். யூ ஆர் அக்கௌண்டபிள். உன்னுடைய ரகசியமா இருந்தாலும், வெளிப்படையா செய்ததா இருந்தாலும், அந்தரங்க சிந்தையா இருந்தாலும், எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக.
எழுதிக்கிட்டே போகிறதுக்கு முடிவே கிடையாது. எழுதிக்கிட்டே இருக்கலாம் நிறைய புஸ்தகம். இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறத கேளு. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. என்ன? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி அவருக்கு பயந்து நட. இதுதான் உன் மேலே விழுந்த கடமை. மனுஷன் செய்த எல்லா காரியத்தையும் குறித்து ஒரு நாள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We are moral being. நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். மேலே ஒருவர் இருக்கிறார், நம்மை குறித்து 24 மணி நேரமும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். சகல சிந்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது. நாம் பேசின வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின ஃபோனில் பேசுகிறதை இப்போ வேணாலும் எடுத்துடலாம், தெரியுமா? இந்த செல்ஃபோன் வந்த பிறகு பேசுனது எடுத்துடலாம். அண்ணாதுரை பேசுனதையே காற்றுல தான் கிடக்குது, எடுத்துடலாங்கிறாங்க. அப்புறம் பிறகு என்னங்க, அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர். இந்த விதமான எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னமே ஆண்டவர் சகல வித்தையும் அவர் செய்து வச்சிருக்கார். எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. ஒன்றையும் மறைக்க முடியாது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஜீவ புஸ்தகம் என்னும் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பார்த்தீங்களா? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஓ, எல்லாம் எழுதியிருக்கே. அதோடு கூட ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். எல்லாம் எழுதப்பட்டிருக்காமே. ஓ, பதிவு செய்யப்படுகிறது. பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீ போர்வையை மூடிட்டு கூட நீ நடத்தலாம். நீ ஒருவேளை வீட்டெல்லாம் பூட்டிட்டு யாரும் இல்லை, இருட்டுக்குள்ள ஒத்தையில தனியா, யாரும் பார்க்கல, அதெல்லாம் உண்மைதான், செய்யலாம். ஆனால் பதிவாகிறது. தேவனுக்கு முன்பதாக இருட்டும் வெளிச்சமும் சரி. அவருக்கு இரவும் பகலும் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு நீ நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுத்தாகணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? சபையிலிருந்து பிரயோஜனம் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி இங்கே பதிவு செஞ்சு பிரயோஜனம் இல்லைங்க. ஆனால் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கணும். இங்கே ஒவ்வொரு தடவை கேட்டுக்கணும். வீணா சும்மா வந்து வந்து போய் வீணடிச்சிடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் போக்குவரவு செய்த துன்மார்க்கர் சாகிறதை கண்டேன். நீங்கள் வந்துட்டு போய் குடிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், இஷ்டம் போல இருக்கலாம், மனசு போல நடக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்யலாம். திடீரென்று ஒரு நாள் தேவனை, உன் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, மரணம் வரும்போது என்ன செய்வார்? சிலருக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கிடைக்குது. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு போய் சொன்ன பிறகு ஜீவன் போகுது. ஆனால் பலருக்கும் இல்லையே. அடிபட்ட உடனே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்களே, உணர்வே இல்லையே. என்னன்னு நீ சொல்லுவ? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு இன்று நீ அவருடைய சத்தம் கேட்பாயாகி. வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாட்களும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் உங்கள் இருதயம் கடினப்படாதபடிக்கு உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருங்க இதை சொல்லுவா? எந்த கோயிலில் உங்களுக்கு இதெல்லாம் பேச போறாங்க? எந்த கிரந்தத்தில், எந்த புஸ்தகத்தில் இது எழுதி இருக்குது? ஜீவன் உள்ள தேவன் வாழ்க்கையை பொறுப்போடு கூட நடத்தும்படி நம்மை அழைக்கிறார். பொறுப்பா வச்சுக்கோ. இஷ்டம் போல இருக்காத. அது கொடுக்கப்பட்டதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்காக வாழ். நீ ஆராதனைக்கு வர்றது, நீ கர்த்தரை தேடுறது, உனக்கு ஏதோ சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், சோகம் கிடைக்கும், இதுக்காக அல்ல. இயேசுவை போல மாறுவதற்கு, அவரை போல மாறுவதற்கு. பரலோகம் போறதுக்காக கூட கிடையாது. அதை விட மேல அவரை போல மாற வேண்டும், அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவரை மயப்படுத்துவதற்கு தான் வாழ்க்கை. வாழ்க்கையை நீங்க எப்படி வீணடிச்சிடாதீங்க. பிரசங்கில் எழுதியிருக்குல்ல, அதைத்தான் சொன்னேன். பரிசுத்த ஸ்தலத்தில் போக்குவரவு செய்த துன்மார்க்கர் மரிக்கிறதை நான் கண்டேன். எவ்வளோ துக்கம்! நீ பரலோகத்தின் வாசல் வர வந்து திரும்பி போயிட்டனா, ஐயோ, ஒரு நாள் நீ திரும்ப தட்டும் போது, ஐயோ ஆண்டவரே எனக்கு கதவை திறங்கன்னு சொன்னா
உங்களை எனக்கு நல்லா தெரியுமே. ஐயோ, நம்மளாம் ஒன்னா தானே சாப்பிட்டோம்னு கூட சொல்லுவாங்களாம் சிலர் வந்து. ஆனா அவர் என்ன சொல்லுவார்? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். இதைத்தான் சொல்லுவார், உண்மையிலே இதைத்தான் சொல்லுவார். சத்தியம் பண்ண விரும்பல. அவர் என்ன சொல்லுவாரோ அதை கூட சொல்லிட்டார். இதிலிருந்து மாற்றி சொல்லவே மாட்டார். உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க, இது நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், அப்படியே இயேசு சொல்லுகிறார் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஒரு வார்த்தை கூட கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். சொன்னார் அவர், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வாயிலிருந்து பிறந்த இந்த வார்த்தையினுடைய ஒரு உறுப்பு கூட மாறவே மாறாது என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம வாழ்க்கையை கணிக்கணும், பார்த்துக்கணும்.